நாங்க பாப்போம் பிள்ளைகள். ம், இந்த வினாவை செய்வோமா? ஒவ்வொரு வினாவா நம்ம விடைய பார்ப்போமா கொஞ்சம்? நாங்க படிச்ச ஓகே சார். பகுதி தான். நாங்க படிச்ச பகுதி தான். ஆனா இந்த வினா நமக்கு தேவைப்படும். இப்ப சரி இது செய்யணுமா அப்படின்னு சொன்னா கட்டாயம் தேவைப்படக்கூடிய வினா. பாஸ் பேப்பர் ஒன்றை நீங்க எடுத்து பார்ப்போமா? தேவைப்படுதா இல்லையாண்டு சும்மா செக் பண்ணி கொள்றீங்களா? சும்மா செக் ஓகே பண்ணி சார். பாருங்க. ஓகே. இப்படி ஒரு 2017, 2019, 2020 சும்மா ஒரு 20 வினா பேப்பர் எடுப்போமே. இருபதாம் வந்து 2 பேப்பர் எடுத்தா உங்களுக்கு விளங்குதா? ஓம் சார். இந்த பாருங்க ஓம் இந்த சார். வினா எல்லாம் அப்படியே வரக்கூடிய வினா தான். இங்க பாருங்க பூக்குளத்தின் மொத்த நீரின் அளவு என்ன நாங்க பார்த்திருக்கோம். காலநிலை வலயங்கள், அதே மாதிரி சரிப்பிழை கூறுற வினாக்கள் இருக்குது. இலங்கையின் அந்த வினாக்கள், இப்படி சில வினாக்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வருஷத்தை நாங்க எடுத்து பார்த்தாலும் பிள்ளைகள் சும்மா இப்படி எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு நன்மைக்காக தான் இதை எடுக்கிறேன். சும்மா எடுத்து பாருங்க. அது வந்து ஒவ்வொரு தலைப்பு பிள்ளைகள் நான் அந்த அந்த நான் போட்டு விடுவேன், எப்படியாச்சும் குரூப்ல எப்பயாச்சும் போட்டு விடுவேன் அந்த வினாக்கள் எல்லாத்தையும். பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, கட்கோளத்தில் ஒரு பகுதியாக காணப்படும் புவியோடு புவியின் திணிவு எத்தனை சதவீதம் படிச்சோமா இல்லையா? படிச்சேன் சார். முழுமையாக தென்கோளத்தில் அமைந்துள்ள கண்டம், உலகின் காலநிலை பரம்பரை பற்றி கருத்தின் முதல் முன்வைத்தவர், இதெல்லாம் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று வருஷத்தை எடுத்து பார்ப்போம். இது தேவைப்படும் அப்படிங்கிறனாலதான் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ். பிரச்சனை ஒன்றும் இல்லை. 2018ஆம் ஆண்டு ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா கூட இந்த பாருங்க இருக்கு. பூகோளத்தின் நீரின் அளவு விலங்குதா நுகர்வுக்காக பயன்படுத்தக்கூடியது. புவி தனது தனது சுற்றுவட்ட தளத்தில் 23.5 சரிவு. தாவர இலைகளில் காணப்படும் நீரானது நாங்க பார்த்திருக்கோம் தானே. இந்த தாவர இலையில எல்லாம் நீர் என்ன ஓம் சார். பார்க்கலையா? பார்த்துனாங்க. நீரியல் வட்டத்துல படிச்சோம். அப்ப இந்த மாதிரி வினாக்கள் கொஞ்சம் இருக்குது. சோ அது உங்களுக்கு யூஸ் அப்படிங்கறனாலதான் நாங்கள் முதல் எப்படி இதை எழுதி செய்ய போறோமா இல்லாட்டி விடைய மட்டும் செய்ய போறோமா? என்ன மாதிரி உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. எழுதி செய்யுங்க. எழுதிதான் செய்யணும் அப்படியா? விடைய மட்டும் போட்டாலும் பிள்ளைகள் நான் என்ன செய்வேன்னு கேட்டா இதை போட்டு விடலாம் உங்களோட குரூப்ல. ஓகே சார். விடைய மட்டும் செய்யணும். அப்ப நாங்க விடைய மட்டும் செய்தோம்னா கொஞ்சம் அதிகமான வினாக்களை நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா செய்யக்கூடியதா இருக்கும். சோ நாம எப்படி 10 வினாவா செய்து முடிப்போமா? செய்த பிறகு விடை செக் பண்ணுவோமா? ஓகேவா? ஓகே சார். ஓகே எங்க நம்மட மிதுர்ஜன் பேசுறாரு இல்ல? ஓகேவா மிதுர்ஜன்? தனுர் ஷிகா என்ன மாதிரி? அல்தப். ஓகே சார். இது தேவைப்படா. போன கிளாஸும் இது அதிகமா படிப்பிச்சேன் நானு. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் 5 வினாவை செய்துட்டு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க எப்படி செய்வீங்க? விடையை மட்டும் எழுதுறீங்களா? ஓ சார். அப்ப இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 8வது 3வது 1வது இருக்கு தானே. அதுல 8வதா 3வதா 1வதா அப்படின்னு விடையை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஓகே சார். எழுதிட்டு நீங்க சொல்லுங்க. அடுத்து நாங்க 5 வினா செய்த பிறகு சொல்லுங்க. அடுத்த 5 வினா போவோம். விடையை செக் பண்ணிட்டு அடுத்து போவோம். ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க செய்தி. சார் இது செய்யணுமா சார்? ஓ தர்ஷன் என்ன செய்யணும்? முதல் 5 வினாவை செய்ய சொன்னேன். விடையை மட்டும் செய்ய சொன்னேன். சரி சார்.
ஓகே. செய்துட்டேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திருப்பி பாருங்க. கொஞ்சம் மத்தவங்க எல்லாம் செய்திடட்டுமா? ஓகேவா? ஓகே ஓகே சார். சார். இப்ப நீங்க 6ம் 7வதையும் செய்யலாம். உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் வினா தரேன் பிள்ளைகள். போன கிளாஸ்ல பாஸ் பேப்பர்ல கட்டமைப்பு வினா கொஞ்சம் செய்தோம். இப்ப நாங்க பார்ட் 1க்கு கோட் அடிக்கக்கூடிய வினாக்கள், அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தேச படங்கள், இடவிலக்க படங்கள் இதெல்லாம் மாத்தி மாத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்தி செய்து தருவேன் பிள்ளைகள். நீங்க வந்து 11க்கு இப்படிதான் 11 போறதுக்கு முன்னுக்கே பிள்ளைங்க நீங்க ஓ லெவல் பேப்பர் ஒன்றுக்கு பூரணமாக ரெடி ஆக்குறதுக்கு செய்து தருவேன். நீங்க கண்டினியூவா வந்தீங்கன்னா இந்த வருஷத்திலேயே நாங்க ஓ லெவலுக்கே உங்களை ரெடி பண்ணிடுவேன் நான். அடுத்த வருடம் 11 பாடத்தை மட்டும் படிக்கிறதா இருக்கும். ஓகேவா சுபி? ஓகே சார். மிதுர்ஜான் பேசுறாரே இல்ல, கேக்குதா? ஆம் சார். ஓகே ஓகே ஓகே. பத்து வினாவோட நிறுத்துங்கள் பிள்ளைகள். விடையை பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி 10 வினா முடிச்சிட்டோமா? ஆம் சார். ஓகே. டைம் வேணும்னா ஓகே. எடுத்தீங்களா? இல்ல சார். செய்தவங்க ஓகே, செய்யாதவங்களுக்கு டைம் வேணுமா? மிதுர்ஜான் செஞ்சாச்சு சார். ரிஷானா, தனுர்ஷிகா, அல்தாப் செஞ்சாச்சு. செய்துட்டோமா? ஆம் சார். சரி ஓகே, பாப்போம். 10 வினாவை மட்டும் பார்ப்போம். எங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் பிள்ளைகள். இது நாங்க நல்லா படிச்சது. இந்த பகுதி நாங்க படிக்க சரி, இந்த பகுதிக்கு நான் வரல அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஓ சார். தனுஷிகா, நீங்க எத்தனை கிளாஸ் வந்தீங்கம்மா 10க்கு? இதுதான் சார் கிளாஸ். தனுஷிகா ஓகே ஓகே ஓகே. நாங்க முதலாவது பாடம் முடிக்கிற இடத்துல இருக்கோம். சரி, பிரச்சனை ஒன்றுமே, நான் ரிவிஷன் செய்வேன். இருந்தாலும் பாத்துக்கொள்ளுங்க, ஸ்கூல்ல எதுவும் படிச்சிருப்பீங்களா இருக்கும். தனுஷிகா எந்த இடம்? பதில சார். சரி ஓகே ஓகேம்மா. சரி பாருங்க, புவியானது ஞாயிற்று தொகுதியில் எத்தனையாவது இடத்துல காணப்படுது? மூன்றாவது. மூன்றாவது. மூன்றாவது இடம்.
எஸ். புவி மேற்பரப்பு பரப்பளவில் புவியினுடைய மேற்பரப்பு பரப்பளவு எவ்வளவு பிள்ளைகள்? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா பிள்ளைகள்? இது நாங்க எங்கேயோ நான் படிச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லுங்க சார். ஒரு இடத்துல நான் சொன்னேன் இது வரும் பிள்ளைகள் அதிகமா அப்படின்னு. வளிமண்டலத்தின் மொத்த வளி உள்ளடக்கத்தில் 50% புவி மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு வரைக்கும் போகும் பிள்ளைகள்? 5 தொடக்கம் 6 கிலோமீட்டர் வரை. 5 தொடக்கம் 6 அது வரைக்கும் இந்த 50 வீதமானது என்ன செய்யும்னு கேட்டா போகும் பிள்ளைகள். அது எப்படி என்று கேட்டா, புவி இப்படித்தானே இருக்குது. இந்த புவியிலிருந்து 1 தொடக்கம் 4 வரைக்கும் பிள்ளைகள் அவ்வளவு இல்ல வழி. சரியா? 1 தொடக்கம் 4 வரைக்கும். இந்த 5ல இருந்து பிள்ளைகள் மேல 6 வரைக்கும் தான் பிள்ளைகள் அதிகமான 50% இருக்கு. 50% வழி இந்த இடத்துலதான் இருக்கு. அப்படின்னா இப்படியும் சொல்லலாம். எப்படி என்று சொல்லலாம்னு கேட்டா, நம்ம இருக்கோம் தானே, நம்ம கால் மட்டத்துக்கான வழி கூடுதலா வருதா காற்று? இல்ல சார். கால் மட்டத்துக்கான அளவு நமக்கு அந்த அளவுக்கு வராது. இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பிறகு ஒரு மரம் ஒன்று இருக்கணும். எப்படி ஒரு மரம் ஒன்று இருக்குது, எப்படி இருக்கு இந்த மரம் மட்டத்துல வரும் சார். வரும். அப்ப அங்கதான் 50% அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 5ல இருந்து 6 தொடக்கம் உள்ளடக்கத்துல வளிமண்டல வழி 50% இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியுமா இருக்கும், தெரியாதவங்க இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. புவியோட்டின் இரு பிரிவுகளையும் என அழைப்பார். புவியோடு 2 வகைப்படும். நாங்க எங்க படிச்சோம்? அத போன கிளாஸ் 1ல படிச்சோம்னு நினைக்கிறேன். நானு படிச்சோமா? ஓ சார், பாஸ் பேப்பர்லயும் பார்த்தோம். பாஸ் பேப்பர்லயும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த இடத்த நாங்க பார்த்தோம். ஓடு 2 வகைப்படும். என்னென்ன? கண்ட ஓடு, சமுத்திர ஓடு. இது சிஎல் படை, சீமா படை என்றும் சொல்லுவாங்களா இல்லையா? ஓ சார். சீமா என்றும் சொல்லுவாங்க. மூடி 2 வகைப்படும். மேல் மூடி, கீழ் மூடி. சரியா? மையம் 2 வகைப்படும். வெளி மையம், உள் மையம். இந்த பாருங்க, இந்த இதுதான் இது. சரிதான்? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதானே? இப்ப நீங்க சொன்னது ஓடையும் மூடியையும் பிரிக்கக்கூடிய எல்லை என்னது? இந்த ஓடையும் மூடியும் பிரிக்கக்கூடிய எல்லை சிறிசாந்த். இந்த இடத்தை பிரிக்கக்கூடிய எல்லை எது? மொஹோரோச் எல்லை. என்னது? இதுதான் அந்த இடத்தை பிரிக்கிறது. அதாவது இந்த இடத்துல இருந்து ஓடையும் மூடியையும் மையத்தையும் பிரிக்கக்கூடியது கூட்டன்பர்க் எல்லை. இந்த இடத்தை பிரிக்கக்கூடியது. நாங்க இதெல்லாம் போன கிளாஸ்ல நல்ல விவரமா படிச்சு பாஸ் பேப்பரையும் நாங்க பார்த்திருக்கோம். சரிதானே? சரி, இப்ப நாங்க அந்த வினாவுக்கு வருவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் 50% பார்த்தோம். இப்ப புவியோட்டின் இரு பிரிவுகள் என்னென்ன? கண்டவோடு, சமுத்திர ஓடு. புவியோடு 2 வகைப்படும். என்னென்ன? கண்டவோடும் சமுத்திர ஓடும். இதுதான். சரிதானே? மேல் மூடி, கீழ் மூடிங்கிறது அது மூடி 2 வகைப்படுறது பிள்ளைகள். சரிதானே? அதே மாதிரி நாங்க 5வது வினாவுக்கு போவோம். சமுத்திரங்களும் கண்டங்களும் அமைய பெற்றுள்ளன. சமுத்திரங்கள் அப்படின்னா சிஎல் படை, சீமா படை. இது அமைய பெற்றுள்ளன. எதுல? நீர்கோளத்திலேயா, கட்கோளத்தில, வளிகோளத்திலேயா? கட்கோளத்துலதான் காணப்படுது. அதுக்கு நாங்கள் போன கிளாஸ் நாங்க பார்த்தோம். சரிதானே? கட்கோளம் அப்படிங்கிற நோட்ஸ் ஒன்று இருக்கு, அதை பார்க்கணுமா? இல்ல சார். பார்க்கறது என்றால் கூட இப்படி இருங்க.
இந்த பாருங்க கட்கோளம், கட்கோளத்தின் கட்டமைப்பு இதுவரைக்கும் கட்கோளம் காணப்படுது தானே. அதாவது புவி ஓடுல இருந்து மேல் மூடி வரைக்கும் கட்கோளம் காணப்படுது, அப்படித்தானே. புவி ஓட்டுல ஆரம்பிச்சு மேல் மூடி வரை கட்கோளம். இந்த கட்கோளத்துல பாருங்க ரெண்டு இருக்குது. ஒன்று கண்ட ஓடும் கட்கோளத்துல தான் இருக்கு, சமுத்திர ஓடும் கட்கோளத்தான். அதாவது நிலமும் நீரும் எங்க இருக்குது? இந்த பாருங்க உலகத்தை பார்த்தா இது கண்ட ஓடு. இந்த நீர் பானப்பட நீளத்துல இருக்கிறது என்ன ஓடு? சமுத்திர ஓடு. இது ரெண்டுமே எங்க காணப்படுது? கட்கோளத்தில் தான் காணப்படுது. நாம இருக்கிறது தானே கட்கோளம். இப்ப நம்ம இருக்க கட்கோளத்துல கடலும் இருக்குது, நிலமும் இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாமா இல்லையா? எஸ், இதுதான் அந்த இடத்துல நாங்க பார்க்க வேண்டிய ஒன்று. சரி, அப்ப புவியின் ஓடு அது ஓகே. வழி அடுத்து என்ன பார்த்தோம்? சமுத்திரங்களும் கண்டங்களும் எங்க? கட்கோளத்தில் காணப்படுது. ஓகேவா? கிளியர் தானே? புவியானது வளிமண்டலத்தோடு காரணமாக இணைந்து காணப்படுது. புவியில சுத்தி வலி காணப்படுது. எதனால காணப்படுது அந்த வலி? புவியை விட்டு போகாமல் ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தியின் காரணமாகத்தான் அந்த வலி புவியை சுற்றி 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 அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. சரிதானே? அது உண்டு. புவியின் ஓடு மற்றும் மேல் மூடிய உள்ளடக்கிய வளையம் எனப்படும். ஓடையும் மேல் மூடி வரைக்கும், ஓடுல இருந்து மேல் மூடி வரைக்கும் காணப்படுவது புவியில் என்னது? கட்கோளம். ஓகேவா? இப்ப நாங்க பார்த்தோம் இந்த வினா பார்த்துட்டு வளிமண்டலத்தின் நைதரசன் வாயுவின் அளவு எவ்வளவு பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம்? அதுதான் அதிகமா காணப்படக்கூடிய வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய வாயுவும் என்னது? நைதரசன் தான். சரியா? அப்ப அது எவ்வளவு காணப்படுதுன்னா 78.09. இதுவும் நாங்க ஒரு இடத்துல பார்த்திருக்கின்றோம். தனுஷிகா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுதா? ஓகே, ஓகேமா, ஓகே, சரிதானே. அடுத்து நிலத்தினுள் ஊடுவடித்து தேங்கி நிற்கும் நீர். நிலத்துல ஊடுவடினா உள்ள போயிட்டு தேங்கி நிற்கக்கூடிய நீர். சில நேரம் நம்ம தோண்டும் போது பிள்ளைகள் பெரிய குழிகள் தோண்டும் போது அதுல வரும் தெரியுமா அந்த நீர்? அது ஊடுவடிந்து போகக்கூடிய நீர். சரி, அந்த நீருக்கு பெயர் என்ன? ஊற்று நீர். ஊற்று நீர். சரியா? மழை நீர் அப்படிங்கிறது எப்பயுமே என்ன செய்யணும்? மழை பெய்து அப்படியே கழுவு நீராக போறதுதான் மழை நீர். மண் நீருங்கிறது பிள்ளைகள் உங்க இந்த மண் கட்டியில இருக்கும் தெரியுமா? நீர் பாத்திருக்கீங்களா? ஒரு மண் கட்டி எடுத்தா ஈரமா இருக்கும். அதுதான். சரியா? ஊற்று நீருங்கிறது மண்ணை தோண்டும் போது கீழே இருக்கக்கூடிய நீர். இது நிலத்துல சும்மா வராது, ஊடுவடிந்து போகக்கூடியது. அதாவது நிலம் இப்படியா இருந்தா மழை பெய்து கீழே ஊடுவடிந்து நிறைந்திருக்கக்கூடிய நீர். சரியா? அது ஊற்று நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? 9 வினா. 9 வினா கிளியர். 10வது வினா பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் சேரும் மாசடைந்த வாயுக்களாக. வளிமண்டலம் மாசடைந்த வாயுக்கள் எது? மீதேன், கார்பன் ஆக்சைடு. சரி, பாருங்க இதுல சல்பர், ஒட்சிசன். சல்பர் வந்தாலும் ஒட்சிசன் வராது. வளிமண்டலத்துல மாசடைந்த வாயுவா ஒட்சிசன்? இல்ல, ஆகன் வராது. மீத்தன் எந்த இதுல கிடைக்கும்? மீத்தன் எந்தெந்த இதுல நாங்க பெற்றுக்கொள்றோம் மீத்தன் வாயு? எது இருந்து வருது பிள்ளைகள்? ஃப்ரிட்ஜ் இருக்குதானே, ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரக்கூடியது. சேறுகள் இருக்கு பிள்ளைகள், வயல்வெளிகள்ல இருந்து வரக்கூடியது. அதுல இருந்து தான் என்ன வாயு வருது? மீத்தேன் வாயு வருது பிள்ளைகள். கார்பன் ஆக்சைடு ஒரு வெப்பமான வாயு. புவியை வெப்படைய செய்யக்கூடிய வாயு என்னது? எஸ், கார்பன் ஆக்சைடு அப்ப வளிமண்டலத்தில் மாசடைந்த வாயுக்கள் பிள்ளைகள். கார்பன் ஆக்சைடு அதிகமா புவியில சேர்றதுக்கான காரணம் என்ன? கார்பன் ஆக்சைடு புவியில அதிகமா சேர்வதற்கான காரணம் என்ன? தாவரங்கள் இல்லாமல் போறது பிள்ளைகள். அதிக அளவு என்ன இல்லாமல் போவது? சார், இந்த 10 திருப்பி இருக்கா சொல்லுங்களேன், கிளாஸ் கட் ஆகி வந்துச்சு.
வளிமண்டல சேரும் மாசடைந்த வாயுக்கள் வந்து மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. சரியான விட பிள்ளைகள். மீத்தேன் வாயு எதுல இருந்து பெறப்படுது, எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்கிறேன். ஃப்ரிட்ஜில இருந்து குளோரோஃபுளோரோ கார்பன் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில இருந்து சேறுகள் அதுல இருந்து தான் என்ன செய்யும், மீத்தேன் வாயு வரும் பிள்ளைகள். இதுதான் இந்த ஓசோன் படையை துவாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாசடைந்த வாயுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஓ சார். அந்த வாயு தான் இந்த மீத்தேன் வாயு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு வெப்பமான வாயு, புவியை வெப்பமடைய செய்யக்கூடிய வாயு. இந்த புவியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா சேர்றதுக்கான காரணம் என்ன? சார் தாவரங்கள் அழிக்கிறனால. தாவரங்கள் இல்லாமல் போறதுனால தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா போகுது. இப்ப நீங்க யோசிக்க, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கோம், இல்லாட்டி ஒரு நெருக்கமான ஒரு ஹோல்ல எதுலயே மாட்டிக்கொண்டோம். அப்ப அங்க நமக்கு உடம்பெல்லாம் வேர்க்குமா இல்லையா? வெப்பம் அதிகரிக்கும் உடம்பெல்லாம். காரணம் என்ன பிள்ளைகள்? இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் அங்க. ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகும் சார். உடனே நாங்க ஜன்னல் வெளியையோ ஃபேனையோ போடும்போது என்ன நடக்கும்? இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும்போது நமக்கு உடம்புல ஒரு கூழ்மையான ஒரு தன்மைன்னு வரும். ஆகவே இந்த கார்பன் டை ஆக்சைடுமே ஒரு மாசடைந்த வாயு தான். ஓகேவா? கிளியரா? ஓகே சார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, நாங்க 10 வினா பார்த்தோம். ஓகேவா? என்ன மாதிரி 10 வினாம் செய்ய இயலும் சார், அந்த மாதிரி இருக்கா? ஓ சார். ஆம் சார். ஓகே. இப்ப நாங்க அடுத்து 11ல இருந்து 11வது வினாவை செய்யுங்களே பார்ப்போம். இதுவும் நாங்க பார்த்தோமா இல்லையா? கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல பார்த்தோம். செய்து பாருங்க என்ன ஓ மாதிரி சார் தெரியல. பார்த்தோம். அப்படியே பார்ப்போம். 10க்கும் 10 சரிவா எடுத்தோமா? என்ன மாதிரி 9, ஓம் 8 சார் அப்படி இருக்கா? எடுத்தோம். 10க்கு 10 சார். 10க்கு குறைவானவங்களும் ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதை பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஒரு பாடமாக நீங்க என்ன செய்யலாம், அதை படிச்சும் கொள்ளலாம். தனுஷிகா எத்தனை சரி எடுத்தோம்? 9 சார். கடைசி 9. கேள்வி மட்டும். எஸ். அப்போ உங்களுக்கு 9 வினா தெரிஞ்சிருக்கு தானேமா? பிரச்சனை உண்டு இல்லாம அடுத்தடுத்த கிளாஸ் நாங்க பாடங்கள் படிக்கும்போது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த டியூட்டை போட்டு விடுவேன், அதை பார்த்து படிச்சு கொள்ளலாம். ஓகே சார். சரி சரி. சார் 11 செஞ்சாச்சு. 11 எல்லாம் செய்துட்டோமா சுபி? ஆம் சார். அல்தாப் செய்துட்டோமா? மிதுர்ஜான், ரில்வான் 11 செய்துட்டோம். ஓம் சார். இப்ப நீங்க 12வது வினாவுல இருந்து 17வது வினா செய்ய பார்ப்போம். 20 வினா செய்த பிறகு நாங்க கிளியரா பார்ப்போம். நாங்க படிச்சோம்னா பிள்ளைகள், நம்ம படிக்கும்போது நல்லா படிச்ச பிறகு நமக்கு அந்த படிச்ச வினா வரும்போது ஒரு நல்ல சந்தோஷம் வரும் தானே? மகிழ்ச்சியோடு வருமா இல்லையா? ஓம் சார். அதுதான். அதே மாதிரிதான் பிள்ளைங்க நல்லா படிச்சு கொண்டோம்னா ஓகே. நீங்க இந்த பாடத்தை வந்து நீங்க பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நீங்க மெயின் பாடங்களை எல்லாம் நல்லா படிங்க. இந்த பாடத்தை நீங்க நம்ம கிட்ட விட்டுருங்க, நம்ம கிளாஸ்ல படிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டாலே போதும் பிள்ளைகள். உங்களுக்குரிய கிளியரா வந்துரும். பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எப்படியுமே நம்மளோட வர்றவங்க எல்லாம் ஜியோகிராஃபில ஒரு வந்துரும். நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். இதுல நம்ம படிக்காத வினா எதுவும் இருக்குதா? இல்ல சார். படிக்காத வினா ஒன்றுமே இல்லை. இதுல நாங்க எல்லாம் படிச்ச வினாதான்.
ஓகே சார். ஓகே சார் செய்தாச்சு. சரி. மத்தவங்க என்ன மாதிரி செய்யறோம் அப்படியா? ஓகே சார் செஞ்சாச்சு. ஓகே சார். சரி, நாங்க விடைய பார்ப்போம். கடல் மட்டத்தின் மேலே சில சில வெப்பநிலை வீழ்ச்சி அடையும். அத பேர் என்னன்னு சொல்லுவாங்க? வெப்ப நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதம் என்றால் என்ன? கடல் மட்டத்திலிருந்து மேலே சில சில வெப்பம் வந்து அதாவது மாறன் மண்டலத்துல மட்டும் இப்படி எடுத்துக்கொள்ள புவியில முதலாவது இருக்க மண்டலம் என்னது? மாறன் மண்டலம். மாறன் மண்டலம். இந்த மாறன் மண்டலத்துலதான் கடல் காணப்படுது. இந்த கடல்ல இருந்து உயரம் மேலே செல்ல 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 வெப்பநிலை குறையுதா கூடுதா? மாறன் மண்டலத்துல கடல் மட்டத்தில இருந்து மேலே செல்ல 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 வெப்பநிலையானது கூடுகின்றதா குறைகின்றதா? கடல் மட்டத்தில இருந்து மாறன் மண்டலத்துல கடல் மட்டத்திலிருந்து மேலே உயர 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 வெப்பநிலை கூடுதா குறையுதா? உங்களைதான் மேல அனுப்பி பார்க்கணும். மிதுர்ஜன் என்ன மாதிரி? மாறன்ல மேல போகும் வெப்பம் குறையுது சார். வெப்பம் குறையுது. வெரி குட். வெப்பம் வந்து குறையுது. சரியா? அதுக்குதான் நம்ம உதாரணம்லாம் அதிகமா சொன்னோம். ஏன் வெப்பநிலை குறையுது? நான் பிள்ளைகள் மாறன் மண்டலத்தை மேலே செல்ல செல்ல முகில்கள் தானே காணப்படுது, அப்படித்தானே? ஓ சார். முகில்கள் தான் அங்க காணப்படுது. அப்ப மழை வரக்கூடியது எல்லா நிகழ்வுமே மாறன் மண்டலத்தில் இடம்பெறும். அப்ப மேலே செல்ல 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 நாங்க முகில்களை நோக்கி போறனால அங்க என்ன நடக்குது? வெப்பநிலை குறையுது. அதுக்கு நான் உதாரணமா சொல்லி கொடுத்தேன். அதாவது கொழும்புல இருந்து நுவரெலியாவுக்கு போறோம். நுவரெலியாவுல வெப்பம் அதிகமா குறைவா? குறைவு. அதுதான் காரணம். அப்ப கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது. இப்ப இமயமலைன்னு ஒன்று இருக்குது. இமயமலையில மேல பனிக்கட்டியா காணப்படுது. காரணம் என்ன? கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையுது. அப்ப அது கடல் மட்டத்துல ரொம்ப உயரம் அப்படிங்கறனால இங்க என்ன நடக்குது? பனி உருகி பனி கட்டிகளாக விளங்குது. ஓகேவா? ஓகே சார். அதுதான் காரணம். எவ்வளவு குறையுது அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல நல்லா பார்த்து கொள்ளணும். மேலே செல்ல செல்ல 1000 மீட்டர் மேல உயர்ந்தால் எவ்வளவு வெப்பநிலை குறையுது? 6.4 செல்சியஸ் வெப்பநிலை குறையுது. இப்ப நீங்க இமயமலைங்கிறது 8000 கிலோமீட்டர், 8000 மீட்டர். 8000 மீட்டர்னா அப்ப எவ்வளவு வெப்பநிலை குறையும்? ரொம்ப வெப்பநிலை குறையுமா இல்லையா? குறையும். அவ்வளவு குறையும் பிள்ளைகள். அப்ப இங்க கேக்குறாங்க 100 மீட்டர். இங்க அந்த வெப்ப நழுவீதம்னா அதுதான். இங்க என்னது வெப்ப நழுவிங்கிறது? என்னது? கடல் மட்டத்திலிருந்து மாறன் மட்டத்துல நேரே செல்ல 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 வெப்பநிலை குறைவதை தான் என்னன்னு சொல்லுவோம் நாங்க. இதுக்கு பேர் என்ன? வெப்ப நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதங்கிறது கடல் மட்டத்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சிங்கிறது குறைவு. சரிதானே? வீழ்ச்சிங்கிறது குறைவு. அப்ப அந்த குறைகிறதான் அதுக்கு பெயர் ஒன்று வச்சிருக்காங்க. என்னது? வெப்ப நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதம் அல்லது சூழல் நழுவு வீதம் என்று சொல்லுவாங்க. 2 பெயர் இருக்குன்னா. ஓ சார். எஸ். அப்ப இப்படி ஒரு வீணா இருக்கு. அது எவ்வளவு நழுவு, எவ்வளவு குறையுது? வளிமண்டல இங்கதான் இருக்கு. வளிமண்டல கட்டமைப்பு முதலாவது படை என்ன? இரண்டாவது என்ன? மூன்றாவது என்ன? நாலாவது என்ன? வெப்பமண்டலம். இந்த இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது மாறன் மண்டலம், 2வது படை மண்டலம், 3வது இடைமண்டலம், 4வது வெப்பமண்டலம். இந்த 4ம் பிரிப்பட்டதுக்கான காரணம் என்ன? வளிமண்டலம் 4ஆக பிரிந்ததுக்கான காரணம் என்ன?
பார்த்தோம் தானே எதுக்காக நாளா பிரிக்கப்பட்டது? வளி கோலத்தை ஏன் ஒன்றுனே படிச்சிருக்கலாமே? கட்கோளம் ஒன்றுன்னு தானே படிச்சோம், உயிர்கோளம் ஒன்றுன்னு தானே படிச்சோம், நீர்க்கோளம் உண்டு, வளிக்கோளம் மட்டும் ஏன் நாளாக மாறுபட்டது? உயரத்தின் அடிப்படையில வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக. வெப்பநிலை அடிப்படையிலமா? இப்ப மாறன் மண்டலத்துல கடல் மண்டலத்து மேலே சில 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 வெப்பநிலை ஒரு மாற்றமா இருக்குது. படை மண்டலத்துல ஒரு மாதிரி இருக்கும், இடைமண்டலத்துல ஒரு மாதிரி இருக்கும், வெப்ப மண்டலத்துல ஒரு மாதிரி இருக்கும். வேறுபட்ட வெப்பநிலை காணப்படுறதுனாலதான் வேறுபட்ட வெப்பநிலையை கொண்டதன் காரணமாக தான் மாறன் இந்த வளிக்கோளம் எத்தனை வகைப்பட்டது? 4. 4 வகைப்பட்டது. அது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். மாறன் மண்டலத்தை பத்தி நாங்க இதோண்டு படிச்சோம். நாங்க மாறன் மண்டலமா என்ன, அது எவ்வளவு, இந்த பாருங்க பார்த்தோம் தானே இந்த இடத்துல நாங்க வெப்ப நழுவு வீதம், சூழல் நழுவு வீதம். இந்த பாருங்க ஒவ்வொரு கடல் மட்டம் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு? 6.4 பாகை செல்சியஸ். வெப்பநிலை வீழ்ச்சி அடைகின்றது அப்படின்னா குறைகின்றதுன்னா நாங்க இந்த இடத்துல நாங்க படிச்சோம். மாறன் மண்டலத்தை பத்தி ஃபுல்லா நீராவி முகில்களாம் அங்கதான் உருவாகுது. இந்த மாறன் தரிப்புன்னு படிச்சோம். என்னது? மாறன் மண்டலம் முடிகின்ற இடம், அப்படிதானே? ஓ சார். சின்ன விமானங்கள்லாம் போகும். இதை படிச்சு நாங்க பாஸ் பேப்பர்ல இந்த வினா ஒன்று செய்தோம். ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? ஓ சார் செஞ்சினாங்க. அதுதானே, மறந்துட்டீங்க இப்ப. அடுத்து படை மண்டலம். இந்த பாருங்க 48 50. இந்த படை மண்டலத்துலதான் என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம். ஓசோன். ஓசோன் படைன்னு ஒரு படை காணப்படுது. இங்கு வெப்பநிலை மேலுக்கு சில சில அதிகரிக்கும். இந்த மண்டலத்துல என்ன நடக்கும்? மேலே சில சில வெப்பநிலை அதிகரிக்கும். மாறன் மண்டலத்துல வெப்பநிலை குறையும். அப்ப ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வகையான வெப்பநிலை மாறுபாடு காணப்படுது. இடைமண்டலம். இந்த பாருங்க, இங்கு மேல் நோக்கி சில சில வெப்பநிலை குறைடை. இங்க என்ன நடக்குது? மேலே சில சில இடைமண்டலத்தை குறைகிறது. இதை இடைத்தரிப்பு எல்லைன்னு சொல்லுவோம். இது முடிகின்ற பகுதி இடைத்தரிப்புன்னு சொல்லுவோம். வெப்ப மண்டலங்கிறது அது அதிகமான வெப்பம். எவ்வளவு வெப்பம் சராசரியாக அங்க பகல் வேலைகள்ல? 1100 செல்சியஸ் வெப்பநிலை அங்க நிகழும். இதெல்லாம் நாங்க படிச்சோம். அது அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த வினாவை பார்த்து கொண்டு இருக்கோம் பிள்ளைகள். சரி, ஓகே. வளிமண்டல கட்டமைப்பின் முதலாவது படை உங்களுக்கு தெரியும் தானே? ஓ சார். மாறன் மண்டலம். கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் எத்தனை செல்சியஸ் வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது? 0.64 பாகை செல்சியஸ். 0.64. இங்க ஒரு 0 கூடுனா 6.4 பாகை செல்சியஸ். 6.4 செல்சியஸ். அது தெரியும் தானே? பெருக்கும் போது 0 ஒன்று குறையும், தெரியும் தானே? ஓ சார். இந்த மாதிரி ஒன்றுதான் அது. சரிதானே? அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய வினா, மாறன் மண்டலமானது புவி மேற்பரப்பில் எவ்வளவு வகை காணப்படுது? பறந்து காணப்படுது. 8 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரை. அதிகமா பறந்து காணப்படுது. மாறன் மண்டலங்கிறது 8ல இருந்து 12 வரைக்கும் புவி ஃபுல்லா காணப்படக்கூடிய ஒன்றாக நாங்க பாக்குறோம். அது எப்படிண்டா, இப்படித்தானே காணப்படுது. இந்த இடத்துலதான் 8 ஆரம்பிக்கும், இந்த இடத்துல 12. சுற்றி இப்படி பார்த்தோம்னு கேட்டா பிள்ளைகள், இந்த பகுதி 8ல இருந்து 12 அப்படிங்கிற ஒரு பகுதி தான் மாறன் மண்டலம் புவி மேற்பரப்பில் வரை பறந்து காணப்படுது. இப்படி பறந்து காணப்படுது இந்த பகுதிகள்ல. சரிதானே? அப்படின்னு நாங்க பாக்குறோம். இது ஒன்று. அடுத்து, வளிமண்டல கட்டமைப்பில் மாறன் மண்டலத்தையும் படை மண்டலத்தையும் பிரிக்கும் எல்லை. மாறன் மண்டலத்தையும் படை மண்டலத்தை பிரிக்கக்கூடிய எல்லை. சரி, படைத்தரிப்பு எல்லை. மாற்றரிப்பு எல்லையா படைத்தரிப்பு எல்லையா? மாற்றரிப்பு எல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மாற்றரிப்பு எல்லை தான் மாறன் மண்டலத்தையும் படை மண்டலத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை. அதாவது மாறன் மண்டலம் முடிகின்ற எல்லையை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ரெண்டுமே படைமண்டலம் முடிகிற இடமும் மேலிடம் படைத்தரிப்புன்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, மாறன் மண்டலம் முடிகின்ற எல்லை என்னன்னு சொல்றாங்க? மாறன் தரிப்பு. மாறன் தரிப்பு. படைமண்டலம் ஆரம்பிக்கிற இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மாறன் தரிப்பு தான் ஆரம்பிக்கிற எல்லை. விலங்குதா? அங்கிருந்து தானே இது முடிகின்ற எல்லையில இருந்து தான் இன்னொன்று ஆரம்பிக்கும். விலங்கலையா? விலங்கலையா?
சார் புக்கில் வந்து படைமண்டலத்தின் மேலெல்லையானது படைத்தரிப்பு என அழைக்கப்படும் தந்திருக்காங்களே சார். படைமண்டலத்தின் மேலெல்லை ஓகே படைத்தரிப்பு தான். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இப்படி பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த எல்லை முடியக்கூடிய பகுதி என்ன? இது முடியக்கூடிய பகுதி மாறன் தரிப்பு, மாற்றரிப்பு அல்லது மாறன் தரிப்பு என்று சொல்லுவாங்க. இப்ப இந்த இடம் ஆரம்பிக்கிற எல்லைன்ற பேர் என்ன? ஆரம்பிக்கிறது படைத்தரிப்பு. ஆரம்பிக்கிறது முடிகின்ற எல்லையிலிருந்து தானே ஆரம்பிக்கும். மாறன் தரிப்பு தான் இந்த முடிகின்ற எல்லை, ஆரம்பிக்கிற எல்லை. இது முடிகின்ற எல்லையை தான் என்னன்னு சொல்லுவாங்க? படைத்தரிப்புன்னு சொல்லுவாங்க. விலங்குதா இங்க? ஓகே சார். விலங்குதானே? இப்படிதான் இது சரிதானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாற்றரிப்பு தான் அது சரியான விடை. வளிமண்டல கட்டமைப்பு மாறன் மண்டலத்தையும் படை மண்டலத்தையும் பிரிக்கும் எல்லை, சரிதானே? மாறன் மண்டலத்தை பிரிக்கக்கூடிய எல்லை மாற்றரிப்பு, ஓகேவா? படைமண்டலம் பிரியக்கூடிய எல்லை படைத்தரிப்பு, சரிதானே? ஓசோன் படையானது காணப்படுகின்றது. எதுல ஓசோன் படை காணப்படுது? படைமண்டலமா மாறன் மண்டலம் வெப்பமண்டலம்? படைமண்டலம் தான் சின்ன ஒரு 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 அமைப்பு ஒண்ணு காணப்படுது. நாங்க அதுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னது? புவியை சுற்றி நம்ம பபுள் சூதுவமே கையில அந்த மாதிரி ஒரு படை தான் என்னது? ஓசோன் படை வந்து காணப்படுது. அது படை மண்டலத்துல காணப்படுது. பூமியை நோக்கி வருகின்ற பெரும்பாலான விண்கற்கள் எரிந்து அழித்து விடுபடுகின்றது எங்க? படைமண்டலத்துல. ஏன் படைமண்டலத்துல அது காணப்படுது? படைமண்டலத்துல ஓசோன் படை இருக்கு. ஓசோன் படையின் வேலை என்ன? விண்கற்களை வந்து எரிக்கிறது. அது மாதிரி புவி இருக்கு, புவியில இப்படி ஒரு ஓசோன் படை ஒன்று காணப்படுது. இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய நச்சு கதிர்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யுது? ஃபில்டர் பண்ற வேலை. தூய்மையான கதிர்களை எங்க அனுப்பி விடுது? பூமிக்கு அனுப்புது. யார் அந்த வேலை செய்யறா? ஓசோன் படை அந்த வேலையை செய்யுது. அப்படியாக இருந்தால் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த எரிந்த கற்கள் எல்லாமே பூமிக்கு அப்படியே விண்கல்லாம் வந்து விழுகுதா? இல்ல சார். இந்த ஓசோன் படையில பட்ட பிறகு அது என்ன செய்யும்? அதை கிளியர் பண்ணும். அப்ப இந்த ஓசோன் படை எங்க காணப்படுது? படைமண்டலத்தில். எஸ், படை மண்டலத்துல தான் காணப்படுது. ஓசோன் படையானது படை மண்டலத்துல காணப்படுகின்றது. அப்ப நச்சு கதிர்கள் வரல. இப்ப இந்த ஓசோன் படை ஓட்டையானுச்சுன்னா என்ன நடக்கும்? பின்கட்கள் எல்லாம் புவியை நோக்கி வரும். நச்சு கதிர்கள், வெப்பமான கதிர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வரும். அதனால பாரிய பிரச்சனை எல்லாம் நாங்க பார்த்தோம் தானே? ஓம் சார். சரி. பூமியை நோக்கி வருகின்ற பெரும்பாலான விண்கற்கள் ஓகே பார்த்துட்டோம். வளிமண்டலத்தில் உள்ள பகல் வேளைகள்ல 1100 செல்சியஸ் பாகை வெப்பநிலை காணப்படுது எங்க? வெப்பமண்டலம். வெப்பமண்டலத்துலதான் வெப்பம் அதிகம். 1100 அதிகமான வெப்பம் வெப்பமண்டலத்தில் தான் பதியப்படும். இதை நாங்க படிச்சிருந்த நீரை அளக்கக்கூடிய அளவு கியூபெக் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? ஓம் சார். நான் இங்கே சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஓம் சார். நீர்க்கோளத்துல. நீர்க்கோளம் படிக்கக்குள்ள நாங்க பார்த்தோம் கியூபெக் அப்படிங்கிற ஒரு அளவு திட்டத்தை பார்த்தோம். அப்ப நீங்க சொல்லுங்க, 19 புவி மேற்பரப்பு மொத்த நீரின் கொள்ளளவு 1386 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர். அதாவது புவியில மொத்த நீர் மொத்தமா இருக்கக்கூடிய அளவு 1386 கியூபெக் கிலோமீட்டர். ஓகேவா? ஓகே சார். இதெல்லாம் நாங்க பார்த்தனால உங்களுக்கு இலகுவா இருக்கும்னு நினைக்கிறேன். மனிதனின் பயன்பாட்டுக்குரிய புவியில் உள்ள நன்னீர், அவ்வளவு நீர் காணப்பட்டாலும் மனிதன் பயன்பாட்டுக்குள்ள நன்னீர் எவ்வளவு? 1%. 1% தான் காணப்படுகின்றது. இதையும் நாங்க அட்டவணையில பார்த்தோம். சரி, 20 வினா ஓகேவா? இந்த 20 வினா மாதிரி எனக்கு ஓ லெவல்ல இப்படி வருமா இருந்தா சார் நான் 20க்கு 20 எடுத்துருவேன் அப்படிங்கிற ஐடியா ஒண்ணு இருக்குதா? இருக்கு சார். ஏன் ஓ லெவலை பத்தி பேசுறோம்? நாங்க ஓ லெவல் பாஸ் பண்றதுக்கு தான். நாங்க 10 வந்துட்டாலே ஓ லெவல் தான், அப்படித்தானே? ஓம் சார். அப்பன்னா லேட் ஆயிட்டமா? சரி, ஓகே. இப்ப நாங்க 21வது வினாவுல இருந்து ஆரம்பிப்போமா?
ஓகே சார். சரி செய்யுங்க பாப்போம் 21. ஓகே சார். பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங்லாம் போடுறோம் பாக்குறீங்களா? ஓம் சார். இனி வரும் காலங்கள்ல பிள்ளைகள் இந்த நோன்பு காலத்துல கொஞ்சம் டைம் டேபிள் சேஞ்ச் ஆகும். மற்றபடி நாங்க ரெக்கார்டிங்கும் பார்த்து கொள்ளலாம், பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஒன்றுமாகாது. நாங்க இந்த 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் டைம் தருவோம். சரியா? அல்தப் போதுமான டைம்? ரிஷானா, ரில்வான்? விளங்கல சார். நாங்க நோன்பு காலத்துல 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நாங்க கிளாஸ் செய்ய மாட்டோம். இந்த டைம் போதுமா? சொல்றீங்க இல்லையே. நாங்க 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு வகுப்பும், 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு செய்வோம், இந்த நோன்பு காலத்துக்கு மட்டும். ஓகேவா? ரிஷானா, ரில்வான் ஓகேவா? போதுமான டைம்? அப்பண்ணா சரியா? நாங்க 6 மணில இருந்து 8 மணி ஓஃப் தருவோம். இன்னொன்னு நீங்க என்ன செய்யலாம், கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண இயலாட்டி நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து கொள்ளலாம். நான் இன்னைக்கு போட்டு விட்டேன் குரூப்ல, பாத்தீங்களா ரெக்கார்டிங் வெப்சைட் எல்லாம்? ஓ சார், யூடியூப் வெப்சைட் போட்டு. அதுல ஓம் சார். போனீங்கன்னா நீங்க எந்த கிளாஸ் எடுத்து பார்க்கலாம். நீங்க பழைய கிளாஸ் உண்டு வரலனாலும் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னுக்கு வராதது வந்த கிளாஸ், இல்லாட்டி உங்களுக்கு 9ல ஏதாவது டவுட் தேவைப்பட்டா பார்த்துக்கொள்ளலாம். நீங்க சில நேரம் 11க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 10ல ஏதாவது ஒரு பாடம் மிஸ் ஆயிருந்தா பார்த்துக்கொள்ளலாம். எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். பெரிய யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள். சரி 21 செய்துட்டோம் அப்படியா? ஓம் சார். 22, 23, 24 இது நாங்க செய்ய வினா. இது படிக்கலைன்னா விடுங்க. நான் முதலாவது பாடத்துல மட்டும்தான் தேடி எடுக்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா? முதலாவது பாடத்தை நாங்க கிளியரா படிச்சு எல்லா வினாக்களும் செய்து தயாரான பிறகுதான் நான் 2வது பாடத்துக்கு போவேன். சார் 22 வரைக்கும் செஞ்சுட்டோம். 22, 23, 24 செய்யுங்க.
என்ன மாதிரி செய்யக்கூடியதா இருக்குதா? பிள்ளைகள் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. அல்தப் கஷ்டமா இருக்கு. எங்கட தனுஷிகா சொல்லுங்க. தனுஷிகா என்ன மாதிரிமா? ஒரு அளவுக்கு. கொஞ்சம் செய்ய முடியுது சார். ஓகே ஓகே. மிதுர்ஜன் என்ன மாதிரி ஐடியா? செய்ய முடியுது. என்ன ரொம்ப சோகமா சொல்றீங்க? போன கிளாஸ் வரல தானே மிதுர்ஜன்? ஆமாம் சார். அதுதான். ரெக்கார்டிங் இருந்தா கொஞ்சம் போய் பார்த்துக்கொள்ளுங்க மிதுர்ஜன். தனுஷிகா நீங்க ரெக்கார்டிங்க போய் பாருங்கம்மா. எல்லா கிளாஸும் இருக்கு. ஓகே சார். கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னா எல்லா கிளாஸையும் ஓர்டரா பார்த்தீங்கன்னா 10 கிளாஸ் எடுத்து என்னென்ன பாடம் நீங்க எடுக்கிறீங்க எல்லாம் பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே சார். 30 வினா முடிச்சிட்டோமா? என்ன மாதிரி ஓகேவா பிள்ளைகள்? டைம் வேணுங்கிறவங்க இருக்கீங்களா? ஓ சார். மிதுர்ஜனுக்கு டைம் வேணுமா? ஓகே ஆமாம் சார். ஓம்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சதுக்கு ஓமா இல்லாட்டி டைம் முடிஞ்சு வேணுங்கிறதுக்கு ஓமா? முடிஞ்சதா? முடிஞ்சது. ஆ ஓகே 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 ஓகே. வளிமண்டலத்தில் ஒட்சிசன் நீன் அளவு எவ்வளவு? ஒட்சிசன் அளவு 20.95. 20.95. இது சரியான விட நாங்க பார்த்தோம். அப்படிதானே? இந்த வினாவை நாங்க பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே சார்ட்லாம் போட்டு நாங்க ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், பாடமாக்கி கொள்ள சொன்னேன். அப்படிதானே? நான் அதை திரும்ப திரும்ப கேட்டேன் தானே? ஓ சார். சரி, அது ஒரு பிரயோசனமா இருக்கு. தாவரங்களிலிருந்து நீர் காரணமாக வளிமண்டலத்தை சென்றடைகின்றது. தாவரத்துல ஆவியுயிர்ப்பு. அதுதான். இப்ப என்ன செய்வோம்? இதை நான் படம் போட்டு காட்டினேன். சூரியன் இருக்காரு, ஒரு மரம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல வெறும் சும்மா ஒரு தரை, இங்க ஒரு நதி, இங்க கூட ஒரு வீதி, இதெல்லாம் காணப்படுது. சூரியன் கதிர் இங்கேயும் படுது, இங்கேயும் படுது. ஆனா இரு செயற்பாடு இங்க நடக்குது. என்னென்ன? ஆவியுயிர்ப்பும் ஆவியாக்கமும். தாவரங்கள்ல சூரியன் கதிர் படும்போது ஆவி உயிர்ப்பு ஏற்படுது. சரிதானே? ஓகே. அத ஒளித்தொகுப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க. இதே சூரியன் கதிர் சும்மா தரைகள்ல, நதிகள்ல, சும்மா இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல இங்க படும்போது என்ன நடக்க போகுது? ஆவியாக்கம். ஆவியாக்கம் ஏற்பட போகுது. ஆவியாக்கம். சரிதானே? ஆவியாதலும் ஆவியாக்கம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரிதானே? ஓகே. சரி, இதுல இருந்து இந்த வரக்கூடியதுதான் ஆவியாதல். அது மேல புகை மாதிரி போகுமே, அதான் ஆவியாதல். அப்ப இந்த நிகழ்வு. அப்ப தாவரங்கள் அப்படின்னு வரும்போது நாங்க என்னத்த சொல்லணும்? ஆவி உயிர்ப்பதான் சொல்லணும். ஓகேவா? ஆவி உயிர்ப்பு. இலங்கையில் 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீர் தேக்க திட்டமானது. இது ஒரு ஒரு சும்மா தூக்கி போட்ட வினா மாதிரி இருக்கு. அப்படித்தானே? சம்பந்தமே இல்லாத ஒரு வினாதான். அப்படித்தானே? படிக்க அது பரவாயில்ல, பாடத்துக்குள்ள சேர்ந்தனால பார்ப்போம். இலங்கையில 2010 விலங்கல லக்ஷபான. இலங்கையில் 2017ஆம் ஆண்டு லக்ஷபானங்கிறது ஒரு நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி வேற, நீர் தேக்கம் வேற திட்டம். அப்படித்தானே? இலங்கையில் 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீர் தேக்கம்னு சொன்னா ஒரு நதியை மறைச்சு, ஒரு நதி ஒன்று வருந்தானே, இத மறைச்சு இந்த நீரை தேமிக்கிற வேலைதான் நீர் தேக்கம். விளங்குதா? இதுக்கு மடை கதவு, கலிங்கல் தொட்டி இதெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? இதுதான் நீர் தேக்கம். விளங்குதா மிதுர்ஜன்? ஓகேவா?
அப்ப 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீர்த்தேக்க திட்டமானது எந்த தீர்த்திக்க மொரக்காகந்த திட்டம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு இது? மாத்தளை மாவட்டம். எங்க? மாத்தளை மாவட்டத்துல பெரிய ஒரு நதியை மறைச்சு ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கலாம். இது மின்சாரங்கள், நீர் மின்சாரம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுது. அதாவது மாகாணம், அதாவது இந்த மாகாணம், மேல் மாகாணம், இந்த மாகாணங்களுக்கு, வடமேல் மாகாணம் போன்ற மாகாணங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா நீர் சேமிப்பை வழங்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கொள்ளமா, தெரியாத பிள்ளைகள் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2014 அண்மையில கட்டப்பட்ட நீர்த்தேக்கம். என்ன நீர்த்தேக்கம்? எஸ், மொரகாகந்த. போர்னியா, ஜாவா, சுமத்ரா, இலங்கை போன்ற தீவுகள் அமைந்துள்ளது ஆசியா கண்ட மேடை. கண்ட மேடை. சரியா, கண்ட மேடை நாங்க இன்னும் படிக்கல. 2வது பாடத்துலதான் என்ன ஆரம்பிக்குது, கண்ட மேடை அப்படிங்கிற ஒரு பகுதி வருது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த போர்னியா, ஜாவா, சுமத்ரா, இலங்கை இதெல்லாம் ஆசியாவுக்கு சேர்ந்த தீவுகள் தானே. அதனால ஆசியா கண்ட மேடையில தான் இது காணப்படுது. சரிதானே? ஓகே. கண்ட மேடைனா என்னன்னு கேட்பீங்க. இதை நான் அந்த 2வது பாடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு கண்ட மேடைனா என்னன்னு தெரியும். கண்ட மேடைக்கு ஒரு வரைவிலக்கணமே இருக்குது. 25ஆவினா நாங்க பெருசா யோசிக்க தேவையில்ல. புவி கட்டமைப்பில் உள்ள மூடியின் இரு பகுதிகளை அழைப்பார். புவி கட்டமைப்புல மூடிக்கு 2 பெயர் இருக்கு. மேல் மூடி. மேல் மூடி, கீழ் மூடி. எங்க இருக்கு அது மேல் மூடி, கீழ் மூடி? மேல் மூடி, கீழ் மூடி, இந்த இடம். சரி, இதுதான் இந்த மக்மா குளமானது புவியின் உள்ளமைப்பில். எங்க இருந்து இந்த மக்மா குழம்பு வருது? மக்மா குளம்னா என்ன? எரிமலை குளம். எரிமலை குளம் என்றால் என்ன? லாவா. லாவா. இருக்கு. இந்த பாருங்க, மையம் இருக்கு தானே. மையத்தை 2 வகை பிரிப்பாங்க. என்னன்னு? உள்மையம், வெளி மையம்னு 2ஆ பிரிப்பாங்கம்மா. இந்த உள் மையம் திண்மம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? திண்மம். திண்மம்னா என்ன? அப்ப கட்டியான பொருளாக காணப்படும் இந்த உள்மையம். வெளிமையம் திரவத்தில் ஆனது. திரவம்னா என்ன? நீர்த்தன்மை கொண்டது. அப்படிதானே? நீர்த்தன்மை கொண்டது. பாருங்க, இந்த ரவுண்டா உள்ள இருக்கிறது உள்மையம், இந்த வெளியே இருக்கிறது வெளிமையம். இப்ப வெளிமையம் நீர்த்தன்மை கொண்டது. என்ன நீர்த்தன்மை கொண்டது? அது குழம்பு. என்ன குழம்பு? மக்மா குளம். மக்மா குழம்பு வெளி மையத்துல தான் இருக்கு. மையம்னு சொன்னாலும் விட சரி, மையத்தை 2ஆ பிரிச்சு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லணும்? வெளி மையத்துல தான் காணப்படுது. அப்படிதானே? இப்ப நமக்கு தெரியும் புவியை பத்தியான தன்மை. புவி சுற்றுகையும் ஏற்படுது, சுழற்சியும் கொண்டது. அப்படிதானே? இப்ப நாங்க ஒரு போலையில தண்ணிய ஊற்றிட்டு அந்த போலையை உருட்டி விடுறோம். இப்ப திரவமான பொருளும் உருளுமா உருளாதா? அசையுமா அசையாதா? அசையும். ஒரு போல பந்தையோ அதுல நீர் கொஞ்சம் ஊற்றி உருட்டி விடக்குள்ள அசையும். சரியா? அசையக்குள்ள அசையுது. அப்ப அதுல இருக்க நீர் திரவம் அப்படிங்கிறனால அந்த நீரும் சுழலும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்து, பந்துல இருந்து கொஞ்சம் தண்ணி கசியுது. ஏன் கசியுது? அந்த இடம் சில நேரம் துவாரம் ஏற்பட்டிருக்கலாம். இல்லாட்டி அந்த இடத்துல உள்ள திக்னஸ் குறைஞ்சிருக்கலாம். இப்ப பந்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி திக்னஸ், அந்த இடத்துல மட்டும் குறைவான திக்னஸ் அப்படின்னு இருக்கலாம். விளங்குதா? இப்படி இருக்கலாம். இந்த இடத்துல திக்னஸ் குறைவா இருக்கலாம். இப்ப சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த மக்மா குளமானது என்ன செய்யும்? வெளியே வர பார்க்குமா இல்லையா? வெளியே வந்தா அதுக்கு பேர் என்ன? எரிமலை. அது வெளியே வந்தா எரிமலை. அப்ப உழுக்க இருக்கிறது மக்மா குழம்பு,
வெளி கோளவாகத்துல இருக்கு. கோளவாகம் என்று சொன்னாலே ஓகே தான், கிளியர் அந்த இடம். ஓம் அப்ப மக்மா குளம் புவியின் உள்ளமைப்பில் காணப்படுது. எங்க காணப்படுது? மையத்தில். மையத்துல எங்க காணப்படுதுன்னா தான் நீங்க என்ன சொல்லணும்? வெளி மையம் என்று சொல்லலாம். கட்கோளத்தில் 60 கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டுள்ளது. கட்கோளத்தில் 60 கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டுள்ளது. மூடி, மையம், ஓடு. ஓடு. கட்கோளத்துல நமக்கு மையம் சம்பந்தப்படுமா? இல்ல சார், ஓடுதான். இல்ல. கட்கோளம் மையம் வரைக்கும் போகாது. ஓடு, அதாவது கட்கோளம் ஃபுல்லா எவ்வளவுன்னு சொன்னாங்க? 100ன்னு சொன்னாங்க. அப்படித்தானே சொன்னாங்க? ஓ. கட்கோளம் ஃபுல்லா 100. 60 பங்கு எங்க இருக்குது? ஓடுல. மீதி 40 மூடியில, மேல் மூடி. விளங்குதா? மூடியில எங்க வரப்போகுது? மேல் மூடி வரைக்கும் தானே கட்கோளம். பேசுங்களே. இந்த பாருங்க, இந்த ஓடுல இருந்து, புவி ஓட்டுல இருந்து மேல் மூடி வரைக்கும் தானே கட்கோளம். விளங்குதா அந்த அம்புக்குறி? இந்த பிரவுன் கலர்ல இருக்க வரைக்கும் தானே கட்கோளம். அப்ப ஓடு வந்து எத்தனை சதவீதத்தை கொண்டிருக்குது? கட்கோளம் 60. கீழே மூடிக்கு எவ்வளவு போகுது? மேல் மூடிக்கு 40. அப்ப 100. இதுதான் அந்த கட்கோளம் அமையப்பட்ட தன்மை. கிளியரா? அப்ப இந்த 60 கிலோமீட்டர் ஓடுக்கு போகும். மீதி 40 வந்து மூடிக்கா போகும், மேல் மூடிக்கு போகுமா? மேல்முடி. கட்கோளத்தை சிலிக்காவை அலுமினியத்தையும் கொண்ட படை சிஎல் படை. சரியா? சமுத்திர ஓடானது, சமுத்திர ஓடு தெரியுமா? என்ன பாறைகளால் கொண்டது? சமுத்திரம் ஓடுக்கு தானே, அது என்ன பாறையால் கொண்டது? பசால்ட் பாறையே கொண்டது. ஓகேவா? தெரியாட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பசால்ட் பாறை தான் சமுத்திரங்கள்ல காணப்படுது. மடகஸ்கார் தீவானது எந்த கண்டத்துல இருக்குது தெரியுமா? மடகஸ்கார் ஆப்பிரிக்கா தெரியுமா? அப்படி இருக்கும். ஆப்பிரிக்கா இப்படி வந்து இருக்கும். இங்க ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்கும், தெரியுமா? பாத்திருக்கீங்க? அது கொஞ்சம் டச். இலங்கை இப்படி, இந்தியா இப்படி இருக்கும். இந்தியா இப்படி இருக்கும், இலங்கை இப்படி இருக்கும், மாலைத்தீவு இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் மடகஸ்கார். தெரியுமா? அப்ப எந்த கண்டம்? ஆப்பிரிக்கா கண்டம். இவ்வளவுதான் நாங்க படிச்சிருக்கோம். 30 வினா. 30 வினா என்ன மாதிரி எனக்கு பிரயோசனமா? 30 வினா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். பிரயோசனமா இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள், இப்ப 2019 பேப்பர் எடுத்தோம்னா சும்மா பாருங்க, நாங்க படிச்ச வினா எங்கெங்க சம்பந்தப்பட்டிருக்கா? எங்கெங்க சம்பந்தப்பட்டு? ஓ லெவல் பேப்பர்ல 2018 எடுத்தோம். சொல்லுங்க பாப்போம். முதலாவது வினாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்குதா? ரெண்டாவது வினா எனக்கு தெரியும், அது விடுவோமே. மூன்றாவது வினாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்குதா? நாலாவது வினாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்குதா? மடகஸ்கார் தீ வந்திருக்குதானே? அப்படி வந்திருக்குது. அப்படியே எடுத்துட்டு பார்ப்போம், பார்த்துக்கொண்டே போவோம். இந்த நாங்க கொஞ்சம் பகுதி பார்க்கறாங்க. எல்லாம் படிச்சாதான் இந்த வினாவை செய்யலாம். ஓ லெவலுங்கிறது 10 11 படிச்சாதான் பார்ட் 1 செய்யலாம். அப்படி தெரியுமா? அப்படித்தானே? அதே மாதிரி அயரேரி இது பார்க்கல. இலங்கையில அதிக அளவு நெல் நிலங்கள் நாங்க பார்க்கல. தேயிலை பயிரிடப்படுவதில்லை. இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நாங்க எங்களுக்கு தெரியாத வினா. கோதுமை நிலம், உலகில் உருக்கு, இதெல்லாம் நாங்க பார்க்காதுன்னா கவலை ஒன்றும் இல்லை. சார்க் நாடுகள், இலங்கை, இயற்கை வளம், பெரிய இதெல்லாம் நாங்க படிக்கலாம். அமேசன், இலங்கையில் சுற்றுலா அபிவிருத்தி, இதெல்லாம் நாங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நாங்க படிக்கணும். பெரும்போகம், சிறும்போகம் 2000 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட, இதெல்லாம் தெரியாது. சரி, இவ்வளவு தெரியும். ஆனா கொஞ்சம் தெரியுதேனா? போல கொஞ்சம் வினா தெரியுதானே? தெரியுது. தெரிகிறது. அதனால கொஞ்சம் பிரயோசனம் தான் பிள்ளைகள் இது. சரியா? நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னு கேட்டா, மீதி வினாக்களை நாங்க என்ன செய்வோம்,
கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம், இதே தொடருவோமா இல்லாட்டி வேற ஏதாவது படிப்போமா? பாப்போம் சார். இந்த வினா முதலாவது பாடம் முடிய தட்டியும் இருக்க பிள்ளைகள். முதலாவது பாடமும் இந்த பாடம் முடிஞ்சதான் முதலாவது பாட பகுதி முடியும். சரிதானே? படிச்சுட்டு நாங்க 2வது பாட பகுதிக்கு போவோம். நாங்க முதலாவது பாடம் வரைக்கும் எத்தனை வினா இருக்கோ அதை மட்டும் செய்வோமா? ஓகே சார். அடுத்த கிளாஸ்ல 30ல இருந்து நாங்க என்ன செய்வோம், ஆரம்பிப்போம் பிள்ளைகள். சோ நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸை முடிப்போம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். எல்லாரும் கண்டினியூவா வாங்க. குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பாய் பிள்ளைகள். தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட். Thank Bye. you, Good sir. night. Bye, sir. Bye. Okay, ma. Okay. Bye. Good night. God bless you.